சென்னை விமான நிலையத்தில் இருந்து விசாரணைக்காக எங்கே அழைத்துச் செல்லப்பட்டார் மகாவிஷ்ணு? மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து போலீஸ் விசாரணை. விசாரணைக்கு பிறகு மகாவிஷ்ணுவை கைது செய்தது சென்னை போலீஸ். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அளித்த புகார் மீது நடவடிக்கை. மூட நம்பிக்கை தொடர்பான நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு அனுமதி அளிக்காது. மேலாண்மை குழுவுக்கு தெரியாமல் நிகழ்ச்சி ஏற்பாடு என மேலாண்மை குழு தலைவர் பேட்டி. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் உகந்த சூழலை உருவாக்காததால் தமிழகத்திற்கு பின்னடைவு. 39 மாதங்களில் 68,145 கோடி ரூபாய் மட்டுமே வந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. கிராமப்புற மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழக அரசு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேச்சு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் மத்திய சிறையில் பணியாற்றிய 4 வார்டன்கள் டிஸ்மிஸ். ஊழல் குற்ற வழக்குகள் தொடர்பாக 4 வார்டன்கள் டிஸ்மிஸ். தமிழக அரசின் சிறப்பான செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உள்நோக்கத்துடன் வசைபாடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் வெற்றி பெற முடியாது. கந்தர்பால் தேர்தல் பிரச்சாரத்தில் உமர் அப்துல்லா பேச்சு. ஹரியானா மாநிலத்தில் தேர்தலில் சீட் கொடுக்காததால் பாஜக முக்கிய பிரமுகர்கள் அடுத்தடுத்து விலகல். பாஜகவை விட்டு வெளியேறினார் முன்னாள் அமைச்சர் பச்சன் சிங் ஆர்யா. புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். வடக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சுற்றுலா மையமான கொடைக்கானலுக்கு செல்லும் சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் வேக தடை இல்லாததால் விபத்து என குற்றச்சாட்டு. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோரின் கடனை தள்ளுபடி செய்வதற்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டது மத்திய அரசு. 6 வாரங்களில் அனைத்து விவகாரங்களுக்கும் முடிவு காணப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் கஞ்சா சாகுபடி செய்ய சட்டப்பூர்வ அனுமதி அளிக்க அரசு முடிவு. மருத்துவம் மற்றும் தொழில் சார்ந்த தேவைக்காக கஞ்சா சாகுபடி என விளக்கம். கடந்த காலங்களில் என்னுடைய வீடு என்று அழைத்த IPL அணிக்கு மீண்டும் வந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ராகுல் டிராவிட் நிகழ்ச்சி.